போன வீடியோவில் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இது வந்துட்டு HTML CSS அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணுறதில்ல, சும்மா கெஷுவலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கெண்ட் சைடு போகல தான் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். இந்த வீடியோலையும் வந்துட்டு அதே மாதிரி தான். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம PHP ஸ்டார்ட் பண்ணுறதுனால அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இதுதான் வந்துட்டு நம்ம செஞ்ச கோட் வந்துட்டு ஹோம் பேஜில். இந்த ஹோம் பேஜை வந்துட்டு இதான் நம்ம செஞ்ச வெப்சைட். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இதில் வந்துட்டு இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம் சார் அந்த வீடியோவில் லொகிங்கும் சைனப் பேஜும். ஸோ லொகிங்கை கிளிக் பண்ணினா லொகின் பேஜுக்கு போகணும், சைனப்பை கிளிக் பண்ணால் சைனப் பேஜுக்கு போகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குறது. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், இதுக்கு வந்துட்டு லொகின் பேஜ் அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரியே வந்து சைனப் பேஜ், ஓகேவா? லொகின் பேஜுக்கும் சைனப் பேஜுக்கும் நான் வந்துட்டு 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சைனப் பேஜை பார்ப்போம். சைனப் பேஜில் நான் வந்துட்டு அதே பேரை போடுறேன், அதே பேர் சைனப் பேஜ்னு போடுறேன் .html. ஸோ பாய்லர் பிளேட். இப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால் ஒரு பேசிக்கான H1. ஸோ இது எதுக்குன்னு சொன்னால் இது சும்மா இது வேலை செய்தான்னு பார்க்குறதுக்காக, டெஸ்டிங் பர்பஸுக்காக. நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஹோம் லொகின்னு கொடுத்திக்கோம் தானே எல்லா லிஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் என்ன செய்வோம் சொன்னால் ஏ டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லொகினை தூக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுருவோம். இதில் href சைனப் பேஜுக்குள்ள சைனப். இப்போ வெப்சைட்டுக்கு போயிட்டு இதை கிளிக் பண்ணினா சைனப் பேஜ் ஒர்க் ஆகுது. இப்போ சைனப் பேஜை நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு சைனப் பேஜும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் கூகுளோட சைனப் பேஜ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி எலிமெண்ட் கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும். ஒரு சில சைனப் பேஜில் என்ன இருக்கும்னா யூசர் நேமும் வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சைனப் பேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யலாம் சொன்னால் நம்ம இதுதான் எடுக்க போகிறோம்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம என்ன சைனப் பேஜ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்மளோட பேஜுக்கு வந்துட்டு நம்ம என்னத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நானும் அதேமாரி ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு யூசர் நேமுக்கு பிறகு வந்துட்டு பாஸ்வேர்டு எடுப்போம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கணும். ஏன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லலை, நம்ம மேலே கொடுக்குற பாஸ்வேர்டும் கீழே கொடுக்குற பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் பேசிக் எல்லாத்துலேயும் மீக்கிறது தான். ஸோ இது எடுப்போம். இமெயில் வேறு என்னத்தை கொடுக்கலாம், இப்போதைக்கு இவ்வளோ போதும். இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட இதில் ஓர்டர் எது வரும்னு சொன்னால் யூசர் நேம் 1, இமெயில் 2, 3, 4 இந்த மாதிரி அப்போ ஓர்டரை. ஓகே, இது இவ்வளோ போதும். ஸோ நம்ம இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க்கை பார்ப்போம். டெவலப்மெண்ட் ஒர்க்கில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்கு கண்டெய்னர்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே வைக்கிறதுக்காக கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு H1. ஸோ இது வந்துட்டு ஒரு சும்மா வேறு மாதிரி. அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால் சைனப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்துட்டு இதை கண்டெய்னருக்கு பதிலாக ஃபோம் ஒன்றே கொடுத்துட்ருவோம். இப்போ கீழே ஃபோமோட இந்த ஆக்ஷன் இருக்குது தானே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அஸ்ட்ரிக் போட்டு வைக்கணும். இப்போதைக்கு அஸ்ட்ரிக்கில் ஹேஷ் ஒன்று போட்டு வைக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், முதல் வேலை நமக்கு ஒரு லேபிள் போடுறது. லேபிளில் நான் அந்த இடத்த யூசர் நேம், அடுத்தது வந்துட்டு ஒரு இன்புட் டெக்ஸ்ட், இந்த இடத்த வந்துட்டு ரிக்வைர்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிக்வைர்டு அப்படின்னு சொன்னால் என்னென்னு அர்த்தம் சொன்னால் கட்டாயம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நான் ரிக்வைர்டு எடுத்துகிட்டு வெப்சைட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் எடுப்போம். இன்புட் சப்மிட் வேல்யூ வந்துட்டு என்னென்னு சொன்னால் சைன் அப். இப்போ வந்துட்டு யூசர் நேம் கொடுத்து நான் வந்துட்டு ஒரு சும்மா எம்டி அப்படின்னு கொடுப்பேன், என் பேரை கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல சைன் அப்னு கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த URL கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு ஹேஷுங்கிற ஒரு URL வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, நான் இன்னொரு ரீலோட் பண்ணுறேன். இல்லாட்டி பெக் வந்துட்டு இப்போ மறுபடியும் லொகிங் பேஜ். ஓகே, இந்த இடத்துல நான் எதையும் டைப் பண்ணாமல் சைனப்பை கொடுத்தேன்னு சொன்னாலும் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்ட்ரிக் வரும். இப்படி வரப்படா, ஓகேவா? இதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் சொன்னால் ரிக்வைர்ட் போடும். ரிக்வைர்ட் போட்டோம்னு சொன்னால் அந்த இன்புட் ஃபீல்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சப்மிட் ஆகாது. இதான் இது. இப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்காம வெறும் சைனப்பை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இதன் வரை தானே ப்ளீஸ் ஃபில் அவுட் ஆஃப் திஸ் ஃபீல்டுன்னு சொல்லி, இதான் விஷயம். இது வந்துட்டு கட்டாயம் சைனப் பேஜில் இருக்கணும். ஏன்னு சொன்னால்
இப்போ நம்ம செய்கிறது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட். அதில் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் சரியாக கொடுத்துருக்கோம். அதனால தான் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு வெப் பேஜில் சைன்அப் பண்ண போகலையும் அது இதுக்காக கட்டாயம் அந்த இடத்துல நம்ம ஏதாவது வந்து கொடுக்கணும். ஒரு சில டேட்டாஸ் வந்துட்டு நம்ம கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்மில் ஒரு சில கேள்விகளுக்கு வந்துட்டு நம்ம கட்டாயமாக ஆன்சர் பண்ணணும், கட்டாயமாக ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு கொடுப்போம் தானே, அந்த மாதிரி. ஸோ அடுத்த லேபிள் வந்துட்டு பாஸ்வேர்டு இல்லை இமெயில். நான் அந்த இடத்துல ஒரு ப்ளேஸ் ஹோல்டர் எட் பண்ண நல்ல நினைக்கிறேன். ப்ளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் யூசர் நேம். இப்போ இன்புட் இமெயில் நேம் வந்துட்டு இமெயில், ஐடியும் இமெயில், இதுவும் ரெக்வயர்ட். ஸோ இதே மாதிரி பாஸ்வேர்டையும் பண்ணால் சரி. ஓகே, இப்போ வந்துட்டு பாஸ்வேர்ட், இமெயில், யூசர் நேம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு அதே பேரில் signup.css அதே வழக்கம் போல் யூனிவர்சல் செலக்டாரை போட்டுட்டோம். நான் வந்து இதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டிசைன் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு border 1 pixel solid, இதில் வந்துட்டு பேடிங் 10 pixel. இப்போ இந்த கண்டெய்னரில் இருக்கிற H1 செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது என்னோட சைன்அப் ஃபார்ம். அடுத்தது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன விஷயம் சொன்னால், இப்போ ஃபார்ம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து சரியில்லை தானே. ஸோ இதை கீழே மாற்றுறதுக்கு சைன்அப் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்ம் border solid. ஓகே, இதுவும் வந்துட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதில் டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இப்போ ஃபார்மில் இருக்கிற லேபிள்ஸ் டிஸ்பிளே பிளாக். ஓகே, இப்போ எல்லாம் கீழே வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு சொன்னால் அதில் பட்டன்ஸுக்கு பார்த்தோம். இதை சென்டருக்கு ஆக்கிறதுக்கு வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு ரிலேட்டிவாக மாற்றிட்டு லெஃப்ட் 50%. ஓகே, மாறிட்டு. அண்ட் சென்டருக்கு வந்துட்டு சென்டருக்கு வந்ததால் ட்ரான்ஸ்லைட் -50%. இப்போ சரியாக சென்டரில் இருப்பார். அண்ட் வேறு கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக ஷேடோ கொஞ்சம் எட் பண்ண நல்லா 00 10 pixels black. ஸோ இதில் ஓகே, இது நல்லாகி. இதுக்கும் பேடிங் வந்துட்டு ஒரு 10 pixel அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 pixel. ஓகே, இப்போ மார்ஜின் டாப் 10 pixel. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவர் எனக்கு மிடில் வரணும். ஓகேவா? ஸோ மிடில் வரணுங்கிறதுக்காக டாப் 50% கொடுத்துட்டோம். ட்ரான்ஸ்லேட்டையும் -50%. இதுவரை வந்து ஒர்க் ஆக மாட்டார். அதுக்கான ரீசன் வந்துட்டு என்னென்னு சொன்னால், பொடியோட இவர் ஒர்க் ஆக மாட்டார். ஏன்னு சொன்னால் பொடிக்கு வந்துட்டு நம்ம கொடுத்திருக்கிற இது வந்துட்டு நார்மலாக எவ்வளோ தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு டாப் 50% கொடுத்ததால் என்ன நடக்கும்னு சொன்னால் இவர் இதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஃபுல் விண்டோவிலேருந்து வேணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பொடியோட இந்த ஹைட்டை வந்துட்டு பெருப்பிக்கணும், அதாவது ஃபுல்லாக்கணும். ஸோ அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளாக மேலுக்கு பொடியை டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் வித் 100 pixels, ஹைட் வந்துட்டு 100 ph. அண்ட் அதே வேலை செய்யலை. ஸோ நான் பொடிக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக கண்டெய்னரை கொடுக்கணும். ஒன்று மிஸ் ஆகுதே. மியூசிக் எனக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு என்ன பிரச்சனை விளங்கிடி. என்ன விஷயம் சொன்னால், நம்ம வந்துட்டு எதுடைய பொசிஷனை மாற்றணும்னு சொன்னால் சைன்அப் ஃபார்மோட பொசிஷனை தான் மாற்றணும். அதுக்கு பதிலாக நம்ம இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் ஃபார்மோட பொசிஷனை மாற்றினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கமா போட மறந்துட்டோம். சைன்அப் ஃபார்மில் அவ்வளோ பேரும் போட்டுட்டோம்னாச்சு. இவர் இப்படியே வரட்டும், இவர் தேவையில்லை. மியூசிக் சிஎஸ்எஸ் கொஞ்சம் நேரம் கடுப்பாக்கிடட்டும். அதனால் சிஎஸ்எஸ்ஸை ஃபஸ்ட்டு என்ன செய்வோம். முதல்ல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பொடிக்கு வந்துட்டு ஒரு வித் அண்ட் ஹைட் செட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது கண்டெய்னரோட வித் வந்துட்டு ஒரு
70%. முதல் செஞ்ச மாதிரி ஃபோமோட லேபிள் வந்துட்டு வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ப்ளாக். அதே மாதிரி ஃபோமுக்கு பேடிங் சைனப் ஃபோமோடக்கு வந்துட்டு இப்போ இது ஃபுல்லரி. ஸோ இதை கட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இப்போ அடுத்தது வந்துட்டு என்னென்னுச்சுன்னா இவரை சென்டருக்கு ஆக்கணும், பொசிஷனை ரெலவெண்ட் ஆக்கணும் 50%. இப்போ கண்டெய்னருக்கு வித் செட் பண்ண மாதிரியே ஹைட்டையும் செட் பண்ணிவிட்ருவோம். ஸோ ஹைட் வந்துட்டு 90 VH. ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஃபோமுக்குள்ளே இருக்கிற லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் மார்ஜின் பாட்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆகும். ஃபோமோட இன்புட்டோட வித் வந்து 100 பிக்சல்ஸ், பேடிங் 10 பிக்சல், border radius 5 பிக்சல், border 1 பிக்சல் solid grey. மார்ஜின் பாட்டம் எடுத்துகிட்டு இந்த இன்புட்டில் வந்துட்டு மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல். ஓகே, இது நல்லா இதுக்கு வந்துட்டு ஒரு 150 பிக்சல். இப்போ நம்ம வீடு சென்டருக்கு ஆக்கியிருக்கோம், ஆனால் சென்டருக்கு ஆகலை. ஓகேவா, கொஞ்சம் ஒரு சைட் தள்ளி நம்ம இருக்கார். இதை பார்க்குறதுக்கு பார்டர் யூஸ் பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கார், ஸோ கொஞ்சம் தள்ளிக்கார். ஸோ இவரை கொஞ்சம் உள்ளுக்கு ஆகிறதுக்கு இதே இடத்த 100 பிக்சல்ஸ் 100% யூஸ் பண்ணலாம். இவருக்கு ஓவர்ஃப்ளோ இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ ஃபோமுக்குள்ளே ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த சைனப் ஃபோமோட லென்த்தை கொஞ்சம் பெருசாகும். ஸோ இவருக்கு நான் வித் தட் பண்ணுறேன் 500 பிக்சல், border 1 பிக்சல் ஒரு அளவுக்கு வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பாக்ஸு தாண்டி இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வந்து தானே. ஸோ இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இந்த யூனிவர்சல் செலக்டர் இருக்கா தானே, இவர்கிட்ட போயிட்டு பாக்ஸ் சைஸ் border பாக்ஸ் இதை கொடுத்துட்டிங்கன்னாச்சு ரொட்டோ அலைன் ஆகிடுவார். ஸோ ஒரு சிம்பிளான மினிமலான டிசைன் வந்து. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த border எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு பாக்ஸ் ஷேடோ 005 பிக்சல்ஸ் பிளாக், இதுக்கு பதிலாக ஒரு 2 பிக்சல். ஸோ கொஞ்சம் மினிமலான ஷேடோ ஒன்று வரும், பார்க்குறதுக்கு நல்லாயும். அண்ட் border ரேடியஸ் வந்துட்டு ஒரு 10 பிக்சல். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு பேடிங் 20 பிக்சல். சரி, ஓகே. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண வேண்டும். என்னென்னு சொன்னால் இப்போ சைனப் பேஜ் எல்லாமே தானே. சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து லொகின் ஒரு இதே கொடுக்கல. இப்போ யூஸருக்கு வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குதுன்னு வெறும் சைனப் கிளிக் பண்ணாமல் லொகினை தான் கிளிக் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகி சைனப்புக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பேஜிலிருந்து லொகின் பேஜ் போகிறதுக்கு நம்ம ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அவருக்கு சிம்பிளாகவே இந்த ஃபோமுக்குள்ளே ஒரு டிப் டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் வந்துட்டு இருக்குது login btn அப்படின்னு login பட்டன் அதை சோட்டாக வச்சுக்கேன். கீழுக்கு வந்து ஃபோமுக்கு வெளியே வச்சுட்டு பேராகிராஃப் டேக்கில் இஃப் யூ ஹாவ் அன் அக்கௌண்ட் எனக்கு வந்துட்டு ஓகே login பேஜுக்குள்ளே login.html. ஸோ login.html நான் சொன்னோமலா h1. இப்போ இந்த பட்டன் ஏன் வரல, இஃப் யூ ஹேவ் அக்கௌண்ட் வந்துட்டு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் வந்துட்டு லாகினை கிளிக் பண்ணால் வெல்கம் டு லாகின் பேஜ். இப்போ வந்து லாகின் btn நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதுக்குள்ளே இன்புட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் நானே. ஸோ இதில் கமா போட்டுட்டோ லாகின் btnஐயும் ஆட் பண்ணி விட்டாச்சு. லாகின் btn அதுக்குள்ளே இருக்கிற பட்டன். ஓகே, இப்போ சேம் இருக்கா இல்லையே, வாட் இஸ் த இஷ்யூ? ஸோ பட்டனோட வித் 100%. ஓகே ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் பேடிங் ஆட் பண்ணலை. ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அதே மாதிரியே கமா அதுக்குள்ள இருக்கிற பட்டன். ஸோ இப்போ சைனப் ஃபோம் இந்த பேடிங் எடுத்துடுவோம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிடு. சரி, ஓகே. இந்த இடத்துல இது கொஞ்சம் ஓவராக கீழுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் 40% கொடுப்பேன். இப்போ ஓகே. இப்போ இந்த வெல்கம் இவருக்கு மார்ஜின் டாப். ஸோ இவரை வந்துட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் இல்லாட்டி கேபிட்டலைஸ் இல்லை அப்பர் கேஸை கொடுத்துட்டு அதில் வெல்கம் எல்லாம் தூக்கும். சைனப் பேஜ் அது மட்டுமே இரும். இப்போ ஓகே ஆகி. ஸோ சைனப் பேஜ் மார்ஜின் டாப் ஓகே, மார்ஜின் டாப் 0, மார்ஜின் டாப் 0 வேறு போதும். இப்போ லேபிளில் வந்து ஹோமோட லேபிளில் மார்ஜின் பாட்டம் ஒரு 5 பிக்சல். ஓகே, வேறு போதும்.
இவ்வளோ போதும், வேறு ஓவராக மெனக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ போதும். இப்போ வந்துட்டு இப்படியோ லொகின் பேஜுக்கு போ. ஸோ லொகின் பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஃபீல்டில் இருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு எதுன்னு சொன்னால் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும், ஓகேவா, ரெண்டு பேஜ் லொகின் ஆகிற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஒன்றும் செய்யறல, இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் இருக்கிறது தானே, ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக காப்பி பண்ணி லொகின் பேஜில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சைனப் பேஜுக்கு பதிலாக லொகின் பேஜ். அடுத்தது வந்து இந்த இடத்துல இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ அக்கௌண்ட், இந்த இடத்துல சைனப் அப்படின்னு மாற்றுவோம். சைனப். அதே மாதிரி சைனப் பேஜை ரீடைரக்ட் பண்ணி விட்ருவோம். மரம் வந்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் தேவையில்ல. ஸோ அந்த இடத்துல லொகின் தேவையில்ல, இமெயில் தேவையில்ல. இவருக்கு லிங்க் பண்ணப்படும் சிஎஸ்எஸ் வந்துட்டு பேர் வந்துட்டு லொகின் சிஎஸ்எஸ். லொகின் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைல் திறக்கன். இந்த இடத்துல சைனப் சிஎஸ்எஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணி லொகின் சிஎஸ்எஸ்க்குள்ளே போட்டுறேன். இப்போ லொகினை கிளிக் பண்ணால் நமக்கு சேமான பேஜ் வந்துட்டு. ஸோ இது லொகின் பேஜ், இது சைனப் பேஜ். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். பட் இது வந்துட்டு ஸ்டில் எல்லா பேரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது, ஸ்டைல் எட் பண்ணுறது. இதில் அட்வான்ஸான ஸ்டைலையும் நான் எட் பண்ணலை. ஒரு நார்மலான மினிமலான ஸ்டைல் மட்டும்தான் டைரி பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோங்க, அந்தளவு கஷ்டம் இல்லை, அமௌண்ட்டும் இல்லை. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் அண்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக வேர்டில் செய்ய போகிறோம்.